ஆசீர்வாதத்தாலையும் வியூவர்ஸ் ஆகிய உங்களுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட்னாலையும் இந்த நவரச நவராத்திரி விழா இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜை வந்து அடைஞ்சிருக்கு. என்னைக்குமே எண்ணம் உயர்வா இருந்தா அதோடைய செயல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா அதற்கு இந்த ஒரு வைபம் வந்து ஒரு உதாரணம். நம்ம ஆம்ப்ரா மோகன் சாருடைய எண்ணம் வந்து மிக உயர்வான எண்ணமாக இருந்ததால அதை செயல்படுத்தி கொடுத்த திரு மகேஷ் சார் இந்த பியூட்டிஃபுல் ஸ்டூடியோவை நம்மளுக்கு அவர் எண்ணிய மாத்திரத்தில் நம்மளுக்கு இன்னைக்கு வழங்கி எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்து இன்னைக்கு இந்த வைபவம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபைனல் த 9th டேக்கு வந்து அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் அதோடைய பேக் எண்ட்ல நம்மளுக்கு ஒரு பில்லர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும். அந்த பில்லர் தான் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் ஆகிய டெய்லி பூஜா சேவா.com. இப்போ நம்ம ஆத்திலே வந்து ஒரு விசேஷம்னாலோ இல்லை ஏதோ ஒரு வைபம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் எல்லாருமே ரெடி ஆயிடுவா. ஆரம்பத்திலேயே ஆத்துல உள்ள நண்டு சிண்டுல இருந்து பெரியவாள்ல இருந்து வந்திருக்கிற அந்த விசேஷத்தை பண்ணி வைக்கிற வாத்தியார்ல இருந்து எல்லாருமே வந்துடுவா. எல்லாரும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும். யாருன்னா அந்த ஆத்தோடைய முக்கியஸ்தர். அந்த முக்கியஸ்தர் வந்து என்னைக்குமே வந்து லாஸ்டா தான் வருவார். அந்த முக்கியஸ்தர் வந்தாதான் அந்த மேடை வந்து களை கட்டும். அப்படி இன்னைக்கு வந்து நண்டு சிண்டு எல்லாருமே இந்த மேடைக்கு வந்தாலும் இந்த மேடைக்கு வர வேண்டிய முக்கியஸ்தர் வந்து இன்னும் வரல. அந்த பெரியவா தான் இன்னையோடைய பர்ஃபார்மர். the performer is கீர்த்தி. I welcome கீர்த்தி. ரொம்ப பெரியவாளா இருக்கா, பார்த்து பயந்துடாதீங்க. கீர்த்தி ஆள் தான் சின்னது, மூர்த்தி ரொம்ப பெருசு. கீர்த்தியோடைய தனியாவர்த்தனத்தை கேட்கறதுக்காகவே ஒரு நாள் பத்தாது. அதை என்ஹான்ஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம சேகர் சார் கீர்த்தியை அக்கம்பெனி பண்ண போறா. கிருத்தி ரைட். கிருத்தியோட பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய சேகர் சார் அக்கம்பெனி பண்ண போறார். So let's give a big hand and start.
Shambhala
Brilliant.
शुभमिम्मा श्रीमीनाक्षम्मा नम्मा शुभमिम्मा श्रीमीनाक्षम्मा सरोजदलनेत्री हिमगिरिपुत्री नीवदमुदमुरे
काशी चंदक कनी मानव
ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಸಾರಾಮೃತವು ನಿನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ ನಿನ್ನ ನಾಮದ ಸ್ಮರಣೆಯ ಸಾರಾಮೃತವು ನಿನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಬರಲಿ ನಾರಾಯಣ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿಗೆಟ್ಟು ಇರಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿಗೆಟ್ಟು ಇರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ
மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மடஅன்னமும் மன்னதோர் மாதர் மடப்பிடியும் மடஅன்னமும் மன்னதோர் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் உடையன மகிழ்வர் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் உடையன மகிழ்வர் பூதயின படை நின்று பூதயின படை நின்று பூதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் பூதயின படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு முடியதோர் உணர அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு அவர் படர் சடை நெடு முடியதோர் உணர வேதமுடி ஏழிசை பாடுவர் வேதமுடி ஏழிசை பாடுவர் வேதமுடி ஏழிசை பாடுவர் ஆழ்கடல் வெந்திரை வேதமுடி ஏழிசை பாடுவர் வேதமுடி ஏழிசை பாடுவர் ஆழ்கடல் வெந்திரை இறை நூறை கரை பொருது 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 நின்று அயலே இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே தாது அவிழ் புன்னை தயங்கு தாது அவிழ் புன்னை தயங்கு தாது அவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை தாது அவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் 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 தருமபுரம் பதியே எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே தருமபுரம் பதியே ಬೃಂದಾವನಿ ರೇಣು ಬೃಂದಾವನಿ ರೇಣು ಪದೇ ಪದೇ ಬೃಂದಾವನಿ ರೇಣು ರೇಣು ಕವನ ಸಮಯವ
வந்தவனி வேணு வரே வந்தவனி வேணு तुम्हारी लीला क्या कहूँ मैं
நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கேட்டிருப்போம். என்னன்னா, நம்ம கோகுல கண்ணன் வாசிக்கிற புல்லாங்குழல்ல இருந்து வந்த சப்தத்துக்கு நிகரா ஒரு மென்மையான சப்தம் கிடையாது அப்படின்னு. என்ன கேட்டா, அந்த கோகுல கண்ணனுடைய புல்லாங்குழல்ல இருந்து வர சத்தமும் நம்ம கிருத்தியோட வாயிலிருந்து வர இசை சத்தமும் ஒரே அளவு மென்மையுடையது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டா. கிருத்தி, உனக்கு ஒரு டெஸ்ட், சரியா? இப்போ நீ கோவமா என்ன திட்டணும். கோவமா திட்ட. இந்த குழந்தை கோபமா திட்டினாலும் தாலாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மென்மையான ஒரு வாய்ஸ். இந்த வயசுலலாம் நான் எங்க ஆத்துக்கு யாராவது வந்தாலே, ஒரு கெஸ்ட் வந்தாலே, எங்க அம்மா சாரி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டுருவேன். தெரியுது, நீ உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வருது தெரியுது. நான் அப்ப கிருத்தி சைஸ்ல தான் இருந்தேன். இப்பதான் இந்த சைஸுக்கு வந்துட்டேன். சோ அந்த வயசுல எனக்கு யாராவது ஃப்ரண்ட்ல வந்தாலே எனக்கெல்லாம் கூச்சமா இருக்கும். பட் இந்த குழந்தை என்னடான்னா, இந்த வயசுல இவ்வளவு பெரிய ஒரு லைவ் ஷோல தைரியமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விதத்துல இந்த குழந்தை கடவுள் அனுகிரகத்தோட இவ்வளவு மென்மையான வாய்ஸ் கொடுத்திருக்கிற அந்த கடவுள் இந்த குழந்தைய மென்மேலும் உயர செய்ய ஆசீர்வதிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் பத்தி தெரிஞ்சிருக்கும். ராமாயணம் பத்தி ஒரு சின்ன ஹிடன் ட்ரூத் ஒன்று இருக்கு. அது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும்னு தெரியல, அதை நான் கொஞ்சம் சொல்றேன். ராமாயணம் ஒரு மிகப்பெரிய காவியம். பட் அந்த ராமாயணம் எப்பேற்பட்ட காவியம்னா, இளமையை போற்றும் காவியம். எந்த ஒரு பெரிய காவியமும் இளமையை போற்றும் விதமாக அமைந்ததில்லை ராமாயணத்தை தவிர. எந்த விதத்துலனா, தசரத மகா சக்கரவர்த்தி தாம் உயிரோடவே இருக்கும் பொழுதே அந்த அரியணையை ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சார். தன்னோட இளையவனான ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சார். அந்த விதத்துல ஒரு இளையவரை ஒரு போற்றும் விதமாக இருந்தது. ராமர் வனவாசம் செல்லும் நேரம் வரும்பொழுது அந்த அரியணையை தன்னுடைய இளைவனான பரதன் கிட்ட ஒப்படைச்சுதான் அந்த அரியணையை பரதன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போனார். சரி, போர் வரும்பொழுது அந்த படை தளபதியா யார் அவர் நியமிச்சார் அப்படின்னு கேட்டா, சுக்ரீவனை தான் நியமிச்சார். தன்னோட இளையவனான சுக்ரீவன் கிட்ட தான் அந்த படை தளபதி பொறுப்பை கொடுத்தார். சரி, போரெல்லாம் முடிஞ்சு கடைசியா வெற்றி பெற்று திரும்பவும் அவர் பட்டாபிஷேகத்துக்கு வரும்பொழுது தன்னுடைய உடைவாளை யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னு கேட்டா, வாலியோட பையன் அங்கதன். அந்த சபையிலேயே வச்சு இளையவனான அங்கதன் கிட்டதான் தன்னுடைய உடைவாள் அடுத்தது அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிற விஷயம். அந்த உடைவாளை யார்கிட்ட கொடுத்திருக்கான்னு கேட்டா, அங்கதன் கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இந்த நவரச நவராத்திரியோடைய தசரத சக்கரவர்த்திகள் திரு ஆம்பரா மோகன் அவர்கள், நம்ம மகேஷ் சார் அவர்கள், நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பக்கவாதியத்துல சப்போர்ட்டா இருந்த ரகுநாத் மாஸ்டரா இருக்கட்டும், பிருந்தா மேடமா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் ஜஸ்ட் கேட்ட உடனே அடுத்த செகண்ட் எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம புல்லாங்குழலுக்கு பக்கவாதியமா இருந்த சேகர் சார் அவர்கள், எல்லாருடைய இன்டென்ஷனுமே ஒரே ஒரு விதத்தை மட்டும், ஒரே ஒரு ஃபோக்கஸ்ல மட்டும் தான் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, யங்ஸ்டர்ஸ் இளையவர்களை முன்னாடி நிறுத்தி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் தானே தவிர. சோ அப்பேற்பட்ட சக்கரவர்த்திகள் தன்னை ஒரு அணிலா கன்வெர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து ஒரு கிரேட் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுத்துருக்கா. அவ எல்லாருக்குமே அதே நேரத்துல இந்த மோகன் சார் ஆக்சுவலா இன்னைக்கு மோகன் சார் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அந்த விதத்துல பார்த்தாலும் நான் மோகன் சாரோட இளைவன். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாருக்குமே என்னுடைய பாதம் தொட்ட வணக்கம். எந்த ஒரு விஷயம் இப்ப எல்லா இடத்துலயுமே ஜெனரலா என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு 40 வாட்ஸ் பல்பு ஏதோ ஒரு இடத்துல டொனேட் பண்ண வேண்டியது. எல்லாரும் இல்ல, பட் இந்த மாதிரி நடக்கிறது. ஒரு 40 வாட்ஸ் பல்பை டொனேட் பண்ணிட்டு, டியூப் லைட்டை டொனேட் பண்ணிட்டு, அதுல இன்னாருடைய பேரனும் ஆகிய 4வது குறுக்கு சந்தில் இருக்கும் இன்னாரது மச்சினியின் உண்ணுவிட்ட சகோதரனும் ஆகிய இன்னார் டொனேட் செய்தது அப்படின்னு 40 வாட்ஸ் டியூப் லைட் கடைசியா என்ன ஆயிடுறதுன்னா 0 வாட்ஸ் பல்பா ஆயிடுறது. அந்த இது ஃபர்ஸ்ட் பல்பு டொனேட் பண்ணும்போது, ரெண்டாவது டியூப் லைட் டொனேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கூடவே வள்ளல் தான பிரபு
அப்படின்னு ஒரு இது கோசம் கடைசியா அந்த 40 வாட்ஸ் 0 வாட்ஸும் குறைஞ்சி 0 வாட்ஸும் இல்லாம போயிடுறது. அந்த வகையில நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் டெய்லி பூஜா சேவா வந்து ரொம்ப அழகாக எந்த விதமான தன்னை எந்த விதத்திலுமே வந்து முன்னிறுத்திக்காம இந்த டெய்லி பூஜா சேவா அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க 2 யங் கேர்ள்ஸ். நான் அவளை வந்து ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்ல மாட்டேன், தே ஆர் யங் சோஷியல் ப்ரூனர்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய கல்லா மட்டும் ரொம்பினா போறாது அப்படின்னு இல்லாம தன்னோட கல்லா மட்டும் ரொம்பினா போறோம்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு தன்னை ஈடுபடுத்திட்டு தன்னால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்துல தன்னை ஒரு ஸ்பான்சர் மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிவைன் ப்ரோக்ராம மக்களுக்கு கொடுத்து அவ எல்லாருடைய மனசும் நிறையணும்னு சொல்லி so they have done a very great job. அவ வந்து கேமரா முன்னாடி வந்து இல்லையே தவிர in every aspect of this program they are with us at the backstage. so அந்த விதத்துல அவளுக்கு எங்களுடைய மிக தாழ்மையான நன்றி. அந்த ஒரு படத்துல கூட வரும், இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் வரல அப்படின்னு. இந்த நவராத்திரிங்கிறது 9 நாள், நவரச நவராத்திரிங்கிறது இந்த 9 நாள் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் ஜஸ்ட் a ட்ரெய்லர். இன்னும் 2 மாசத்துல மார்கழி உற்சவம் வரப்போகுது. ஸோ மார்கழி மாசத்துல இதை விட இன்னும் பிரம்மாண்டமா, இதை விட இன்னும் நல்ல யங் டேலண்ட்ஸ் இப்போ இருக்கிறவாலும் பிளஸ் நம்மளுக்கு, ஏன்னா அப்போ வந்து மார்கழி மாசத்துல கிட்டத்தட்ட 31 நாள் நம்மளுக்கு கிடைக்க போறது. ஸோ அடிஷ்னலா கிட்டத்தட்ட 20-25 டேலண்ட்ஸ் அலாங் வித் பக்கவாதியம் எந்த அளவுக்கு முடியுமோ யங் டேலண்ட்ஸை வரவழைச்சு ஸோ we will try to give our best during the மார்கழி உற்சவம் with the support, of course, with the support of Mahesh sir and Saraswati madam and நம்ம ஆம்ரா மோகன் சாரோட முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்து இந்த 9 நாள் நடந்த வைபவத்தோடைய பாசிட்டிவ்ஸை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இதுல ஏதாவது ஒரு பேக்லாக் இருந்ததுன்னா அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டரா பண்றதுக்கு இந்த மார்கழி உற்சவம் கடவுள் புண்ணியத்தில் அமையும் பொழுது அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு அந்த டெய்லி பூஜா சேவா அவள் ஒரு சின்ன காம்பு கடைசி வரைக்கும் நீ திட்டல என்ன